வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். நம்ம இந்த ப்ரொடக்டிவிட்டியை பற்றி அடிக்கடி பேசியிருப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு 3 கிராப்போட டேட்டாவை எடுத்துருக்கிறேன். தக்காளி, மிளகா அண்ட் வெள்ளரிக்காய். என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஈல்டு எடுக்கிறாங்க, வேறு வேறு நாடுகளில் எவ்வளோ ஈல்டு எடுக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் ஒரு ஏக்கருக்கு வந்து 160 டன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பெல்ஜியம், யுனைடெட் கிங்டம், இஸ்ரேல், ஸ்பெயின் அப்படின்னு ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 91.5, ஸ்பெயின் வந்து 81. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15 டன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த 15 டன் அப்படிங்கிறது ஆவரேஜ் தான். ஏன்னா ஒரு சிலர் அதோட ஜாஸ்தி எடுப்பாங்க. நமக்கே தெரியும், நம்ம இந்த ரீஜனில் நிறைய பேர் அதோட கம்மியாக எடுக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ஆவரேஜ் நம்பர். அடுத்தது மிளகாய், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து அகைன் நெதர்லாண்ட்ஸ் 28.6 டன் பர் ஏக்கர், ஸ்பெயின் 25.7. அப்படி நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 9.8. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆவரேஜ் நம்பர். இதை விட ஜாஸ்தி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க, கம்மியாக எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொரு கிராப் வெள்ளரிக்காய், குக்கும்பர். இதுலேயும் நெதர்லாண்ட்ஸ் 200லேருந்து 230 டன் ஒரு ஏக்கருக்கு, ஸ்பெயின் 60லேருந்து 75. ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸில் அவங்க பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஹவுஸில் பண்ணுறாங்க. ஸ்பெயினில் பெரும்பாலும் ஓப்பன் ஃபார்ம். அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த வரிசையில் அப்படியே நம்ம இந்தியாவுடைய நம்பர் எடுத்து பார்க்கும்போது 10லேருந்து 14 டன் ஒரு ஏக்கருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடுகள்லாம் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ், பியூர் பிஸ்னஸ். அந்த விவசாயம் பண்ணுறவங்க எப்படி வந்து இங்கே ஒரு இப்போ இதே நம்ம ஒரு அரக்நட் ஃபார்மில் இருக்கிறோம், பக்கத்தில் கோகனட் ஃபார்ம் இருக்குது. இந்த கோகனட் ஃபார்ம் இருக்கும். இந்த கோகனட்லேருந்து மட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கோகோ பீத்தா கன்வெர்ட் பண்ணுறாங்களே, அவங்க 2 பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கோகனட் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட ஒரு அரைகுறையாக இருக்கும். அதே அந்த கோகோ பீத் பண்ணுறவங்களை எடுத்து பாருங்கள், ஃபேக்ட்ரியில் A to Z அவங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது. ஃபார்மிங் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் பெரும்பாலும் அது வந்து ஒரு என் முன்னோர்கள் பண்ணாங்க, நான் பண்ணுறேன், பேஷனாக பண்ணுறேன், இதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியே தவிர இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு PNL பேஸ்டாக, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டாக நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. சரி, அப்போ இதை வந்து எப்படி ஒரு PNL பேஸ்டாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், A+B² ஃபார்முலா என்றைக்குமே அதோட ரிசல்ட் மாறாது. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ மாறினா மட்டும்தான் அந்த ரிசல்ட் மாற முடியும். இல்லைன்னா அந்த ரிசல்ட் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த A+B² அந்த ஃபார்முலாவுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன சம்மந்தம்? அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது துல்லிய விவசாயம். இந்த துல்லிய விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால் அந்த துல்லிய விவசாயத்துக்குள்ள டீட்டெயில்ஸுக்குள்ளே நான் போக விரும்பல இன்னைக்கு. பட் எந்த ஒரு ஃபார்மிங்காக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்காலோட, அந்த கிராப்புக்கு தேவையான ரைஸ்டு பெட், அந்த கிராப்புக்கு தேவையான மல்ச், அந்த கிராப்புக்கு கரெக்டான ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அந்த கிராப்புக்கு கரெக்டான டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹியூமிடிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ வந்து பாலி ஹவுஸாக இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஈவன் மலை பிரதேசங்களில் நம்ம ஹியூமிடிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஃபார்மும் கரெக்டாக ஈவன் இரிகேஷன், யூனிஃபார்ம் இரிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நான் கேரண்டி பண்ணி, இந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்ன, அந்த கெப்பாசிட்டியை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்கணும், என்னெல்லாம் உரங்கள் கொடுக்கணும், அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம், இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஆர்கானிக்கில் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஆர்கானிக்கில் கூட பயோ NPK அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆர்கானிக்கில் கூட உங்களால் கால்குலேட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு தேவையானதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. அப்போ அந்த பிளான்ட்டுக்கு தேவையானதை அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டோடைய மேக்ஸிமம் ஈல்டை நம்ம கொண்டு வர முடியும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் இது எப்படி வந்து ஆன் த கிரவுண்ட் என்ஷூர் பண்ணுறது? இங்கே தான் குரோட்டான் மாதிரியான டெக்னாலஜிஸோட ரோல் முக்கியமான ரோலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாலும், நம்ம பலமுறை பேசியிருப்போம், ஒரு அந்த ரூட் ஜோனுடைய ஏர் வாட்டர் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லா உரங்களையும் அந்த பிளான்ட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த உரத்தை நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஒரு லெட்ஸே 100:40:30 ஒரு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 100 போர்ஷன் ஆஃப் நைட்ரஜனை ஒரே நாளில் கொடுத்தீங்கனாலும்
அந்த பிளான்ட்டால் அதை எடுத்துக்க முடியாது, எல்லாமே லீச் ஆகும். அப்போ அதை வந்து ஸ்மால் டோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம வந்து டெய்லி 3 வேளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறத குரோட்டான் மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப 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 டெலிஜெண்டாக பண்ணும். ப்ளஸ் நம்ம ஏர் வாட்டர் பேலன்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ரூட் ஜோனுடைய ஈரப்பதத்தையும் காற்றையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் உரங்களையும் கரெக்டாக எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனை குரோட்டான் ஏற்படுத்தி கொடுக்கும். இது போக ஒரு சில கிராப்ஸுக்கு வந்து பெரும்பாலான கிராப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிடிக் பிஹெச் தான் பிளான்ட் விரும்பும், ஆல்கலைன் பிஹெச் விரும்பாது. அசிடிக் என்வாயன்மெண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6.5 6 இந்த ரேஞ்சில் பிளான்ட்டோடைய நியூட்ரிஷன் அப்டேக் வந்து ஆப்டிமலாக இருக்கும். அந்த ஆப்டிமல் கண்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்மளால் மேனுவல் அது பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நிறைய குரோட்டான் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு டேங்க்கில் ஆசிட் வச்சுக்கிறாங்க, பாஸ்பரிக் ஆசிட் மாதிரி ஏதோ ஒரு ஆசிட் வச்சுக்கிட்டு ரெகுலர் ஃபெர்டிலைசர் உள்ளே போகும்போது இந்த பாஸ்பரிக் ஆசிடையும் ரியல் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த 6.5 அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுது. இப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், உரம் இடுதல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு என்னெல்லாம் உரம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கால்குலேட் பண்ணி இதுக்கு தேவையான ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், குரோட்டான் மாதிரியான ஒரு சிஸ்டம் எதுக்குன்னா, ஒன்று இரிகேஷனை டெலிவரி பண்ணணும், டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கரெக்டான ரூட் ஜோன் மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும், அதாவது ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கும் உரத்தை துல்லியமாக சின்ன சின்ன குவான்டிட்டியில் மோர் ஃப்ரீக்குவன்சியில் அந்த பிளான்ட்டுக்கு ஓவர் டோஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுக்கறது, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சரியான பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்டிமல் என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு ஆப்டிமல் என்வாயன்மெண்ட்டில் அந்த பிளான்ட் வந்து அதோடைய மேக்ஸிமம் ஈல்டு கெப்பாசிட்டி என்னவோ அதை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெகு பல மடங்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். நான் சொன்ன இந்த விஷயங்களை யாரெல்லாம் குரோட்டான் மாதிரியான சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த துல்லிய விவசாயத்தை பண்ண முடியுமோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த 100% பெனிஃபிட்டை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து நான் குரோட்டானுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல, என்னால் வந்து அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி நோக்கி போக முடியாதா அப்படின்னா தாராளமாக முடியும். அந்த குரோட்டானை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நிறைய மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மேனுவல் இன்டர்வென்ஷனோட நீங்கள் வந்து முழு மனதோடு பண்ணால் அதுலேயும் அந்த ரிசல்ட் கிடைக்கும். மேபி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம், பட் ஸ்டில் அந்த துல்லிய விவசாயத்தோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.